ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ராஜி அரசின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ பயப்படாமல் இரு, நம்ம குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை, மொத்த தப்பையுமே அந்த மயில் குடும்பம் தானே பண்ணியிருக்காங்க, அதை நம்ம நிரூபிப்போம், நம்ம போலீஸ்கிட்ட எடுத்து சொல்லுவோம், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, ஆமாத்த, கண்டிப்பாக அவங்க குடும்பம் என்னெல்லாம் ஃப்ராடு வேலை பார்த்துச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம சொல்லி ஆகணும். நான் கூட மயிலக்கா பாவம் நினச்சேன், ஆனால் அவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பொய் கேஸை நம்ம மேலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம மேலே வரதட்சணை கொடுமை கேஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட நகையில் 8 பவுன் மட்டும்தான் அத்தை தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இப்போது அந்த விஷயத்த ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் ராஜி, என்னடி சொல்கிற? ஆமாத்த, இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கும் மீனாக்காவுக்கும் மட்டும்தான் தெரியும். மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் எங்கள் கிட்ட கெஞ்சினாங்க, மயிலோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், கொஞ்ச நாளில் நாங்கள் தங்க நகையை திருப்பி வச்சிடுறோம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மயிலக்காவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்து தான் நாங்கள் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம். ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்ற விஷயம் எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே வரதட்சணை கொடுமை கேஸுன்னு சொல்லிட்டு பொய் கேஸை போட்டு நம்ம எல்லாரையுமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்கல்ல, அவங்கள சும்மாவே விடக்கூடாது, நான் இப்போவே மீனாக்காவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. ராஜி, முதல்ல மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடி, எப்படியாவது நம்மளை வெளியே கொண்டு வரணும், அவள் தான் கண்டிப்பாக நம்மளை வெளியே கொண்டு வருவா, ஏதாவது பண்ண சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ராஜியும் இங்கே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இப்போ ராஜியுமே ஃபோன் பண்ணுறாங்க நம்ம மீனாவுக்கு. மீனா ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது, அதனால் வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போது நம்ம ராஜி கால் பண்ணுறதை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா இருந்துட்டு, என்ன ராஜி, ஏன் நீ அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துக்கா, எங்கள் எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ராஜி சொல்கிற, எதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா, மயிலக்கா குடும்பத்தில் உள்ளவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க, அதுவும் என்ன கேஸ் தெரியுமா, வரதட்சணை கொடுமை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற ராஜி, இந்த மயில் அக்காவுக்கே தெரியும்ல, ஏன் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க போட்டது 80 பவுனில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாம் வரதட்சணை கொடுமை பண்ணுறவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா, நம்மளை மாட்டி விடணுன்னே அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இப்போது ராஜி இருந்துட்டு, அக்கா, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் உங்களை விட்டால் வேறு வழியுமே இல்லை, நீங்கள் தான் எங்கள் எல்லாரையுமே எப்படியாவது காப்பாற்றணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வராதிங்க, அக்கா, அதாவது மயில் அக்காவோட நகை எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரியணும், அதை ஆதாரப்பூர்வமாக நீங்கள் தான்க்கா நிரூபிக்கணும், ஏதாவது பண்ணுங்கக்கா, எப்படியாவது எங்கள் எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்துடுங்க, இங்கே போலீஸ் அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ அழுகாத, கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்சு முடிச்சதுமே எங்கள் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணுறாங்க. உடனே அட்டன் பண்ணி, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏமா மீனா, உங்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாமே இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், என்ன உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த மயில் பிள்ளையை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாமே, மயில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா உங்கள் வீட்டு மேலே கேஸ் போட்டிருக்காங்களாம், எல்லாருமே இப்போ ஒட்டுமொத்தமாக ஜெயிலில் இருக்காங்களாம், உண்மையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, அவங்க எல்லாருமா சேர்ந்து பொய் கேஸை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அதெல்லாம் பொய் கேஸ் இல்லை, உண்மையாக தான் இருக்கும், ஏன்னா உன் மாமனாரே 5க்கும் 10க்கும் மளிகை பொருளை விற்று சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குவேன், கஷ்டப்பட்டு உழைக்க முடியலையே என்னவோ, அதனால தான் மருமக மூலமாக கொடுமை பண்ணி வரதட்சணையை வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருமா மீனா, நீ கொஞ்சம் உஷாராகவே இரு, உன்னை இது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு போகிறாங்க, நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துருமா அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அப்பா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் மாமனார் பற்றியும் என் மாமியார் பற்றியுமே எனக்கு நல்லா தெரியும், ஏன் உங்களுக்கு இல்லை, இந்த ஊருக்கே தெரியும், அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்படி பேசலாமா, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் என்னால் வர முடியாது, என் மாமாவையும் அத்தையும் என் அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
மீனா வந்து சொல்கிறாங்க, ஏம்மா மீனா உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், அவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனையை அனுபவிச்சுட்டு போகட்டுமே, நீ எதுக்காக தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து அவங்கள காப்பாற்றணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா, இல்லை நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் வராதீங்கப்பா, நீங்கள் வந்தாலுமே நான் உங்கள் கூட வரவே மாட்டேன், என் அத்தையும் என் மாமனார் எல்லாருமே ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ நான் எப்படிப்பா உங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியும், என்னம்மா உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மூக்க நொழிக்காத, கஷ்டப்படாதுன்னாப்பா நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஏமா நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நீங்கள் ஃபோனை வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எப்படியாவது அத்தையும் எல்லாரையுமே நம்ம ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க டைமில் தான் சரி மயில் அக்காக்கிட்டே ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் கேஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இப்போது மயிலும் அவங்க அந்த சுடரும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. இப்போது மயிலுக்கு கால் பண்ணதுமே மயில் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. மீனாவே கால் பண்ணுறா, ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே இங்கே மயில் இருந்துட்டு, சொல்லு மீனா எதுக்காக கால் பண்ண, வீட்டில் உள்ளவங்களோட கோவம் எல்லாமே தணிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா உங்ககிட்ட நான் நேரில் தனியாக பேசணும், பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மீனா என்ன பேசணும், வருவீங்களா மாட்டீங்களா, இதோ வர மீனா, இதோ இப்போவே கிளம்புறேன், நீ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இல்லை இல்லை இப்போ தான் நானும் கிளம்பணும், நீங்கள் கிளம்பி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே மயிலுமே கிளம்பி கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவுமே முள்ளால் தான் எடுக்கணும், எப்படியாவது அக்கா வாயிலிருந்தே எல்லா உண்மையுமே வர வச்சிடணும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எம்புட்டெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, நகை விஷயத்தில் அவங்க சொன்னது பொய்ன்ற விஷயம் நம்ம எப்படியாவது வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது கோவிலுக்குமே வந்துடுறாங்க. நம்ம மயில் பயங்கர சந்தோஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்ததுமே மீனாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனா ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நீ என்னை வர சொல்லியிருக்கேன்னு எனக்கு தோணுது, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படிங்க நம்ம மீனா பயங்கரமாக முறைக்கிறாங்க. மயிலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன மீனா நீ தானே கோவிலுக்கு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னேன், சரவணன் மாமா ஏதாவது என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களா, சொல்லு மீனா சொல்லு மீனான்னு சொல்லிட்டு மயில் சொல்லவும், அக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, ஏன் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு இது நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா கேஸ் கொடுத்த விஷயம் எதுவுமே நம்ம மயிலுக்கு வந்து தெரியாது, மயிலோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிடணுன்றதுக்காக பொய் சொல்லி இங்கே பாக்கியம் தான் கேஸ் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. மீனா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு மீனா சொன்னால் தானே தெரியும், இப்போது அத்தை மாமான்னு எல்லாருமே குடும்பமே ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, யாருனால உங்களால் தான், நீங்கள் தான் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸை கொடுத்துருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ மீனா எனக்கு நீ சொல்லி தான் அந்த விஷயமே தெரியும், என்ன மீனா யார் இப்படி கேஸ் கொடுத்தது, யார் கொடுப்பாங்க, உங்கள் அம்மா தான் கொடுத்துருக்காங்க, சரிங்கக்கா உங்கள் நம்ம மீனா வந்து வீடியோ ரெக்கார்டுமே அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துக்கிறாங்க. அக்கா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எத்தனை பவுன் நகை போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், 80 பவுன் போட்டாங்க அக்கா, 80 பவுனில் எத்தனை பவுன் தங்கம் அதை தெளிவாக சொல்லுங்கள், 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நீங்கள் படித்தேன்னு சொல்லி சொன்னீங்களே, எம்புட்டு படிச்சிய, நான் படித்தது 12ஆம் கிளாஸ் தான், ஆனால் எம்ஏன்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் வயசுமே சரவணன் மாமாவை விட 2 வயசு அதிகம் தான், ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னதெல்லாம் தப்பு தான் மீனா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து நாங்கள் போய் சொல்லிட்டோம், சரவணன் மாமா குடும்பத்தவே நாங்கள் ஏமாற்றிட்டோம், அது எனக்கு தெரியும், ஆனால் அம்மா எனக்கே தெரியாமல் வந்து கேஸ் கொடுத்துருக்கு, எனக்கு தெரியல மீனா அப்படின்னு சொல்லவும், இப்போது உங்கள் குடும்பத்தால் தான் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கக்கா இது மட்டும்தான் இருக்கா, இல்லை ஏதாவது ரகசியத்தை இது மறைச்சி வச்சிருக்கேலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நமக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் நடந்துச்சு, சரவணன் மாமா கூட நடந்தது 2ஆம் தாரம் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாமா மீனா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம மீனா வந்து மயிலோட முகத்தை பார்க்குறாங்க. அப்போது ஏதோ இன்னும் ரகசியம் இருக்குது, சரி இவங்க வாயிலே போட்டு வாங்கிடுவோம், இங்கே பாருங்கக்கா நீங்கள் எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிடுறேன், சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, இல்லைக்கா இங்கே பாருங்கள்
வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 2 3 விஷயம் தான் தெரியும். அதே நகை விஷயம் தெரியாது. அதே சமயம் எனக்கும் தெரியாத ஏதாவது ரகசியம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது. உங்களோட முகத்தை பார்த்தாவே எனக்கு நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கக்கா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கவும், உடனே எங்கள் மயில் இருந்துட்டு, ஆமாம் மீனா, ஒரே ஒரு விஷயந்தான். ஆனால் அதை சொன்னேன் அப்படின்னா நீயே என் மேலே நிறைய கோவப்படுவ. ஆனால் அதுலேயுமே என் மேலே எந்த தப்புமே இல்லை மீனா. எல்லாமே என் அம்மாவும் என் அப்பாவும் சேர்ந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம மீனா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? அப்போது நீங்கள் எம்புடு தான் பொய் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா, எல்லா பொய்யுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது மயில் கேட்குறாங்க, மீனா, நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வைப்பல்ல நீ. உன்னை நம்பி தான் மீனா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, கண்டிப்பாக ஜெயிலில் உள்ள எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்துட்டு உங்களை சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கான வழி என்னமோ நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இப்போது மயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அது வந்து மீனா, எனக்கு அது வந்து நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா இம்புட்டு தயங்குறீங்க? அப்போது அது மிகப்பெரிய ரகசியமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் மீனா, சரவணன் மாமா கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு. சரவணன் மாமா கூட 2ஆம் தரமாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மீனா வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கக்கா? என்ன என் தலையில் இடியே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இதை இம்புட்டு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, மீனா, உன்னை நம்பி தான் மீனா எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்குமே அந்த கல்யாணம் பிடிச்சி போயெல்லாம் நடக்கலை. நான் 12வது முடித்ததுமே, அதாவது 12வதுல கூட நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டே நான் கல்யாணம் பண்ணிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கட்டாயப்படுத்தினாங்க. எனக்குமே அப்போ சின்ன வயசு தானே, கல்யாணம் பண்ணிக்கிற வயசு கூட கிடையாது. காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்படி ஃபெயில் ஆகிட்டு எப்படி நீ காலேஜ் எல்லாம் படிப்பா அப்படி இப்படின்னு என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை திட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரவங்க தான் இவங்க. அதாவது கல்யாணம் நடந்தது வந்து சொந்தக்காரவங்கக்கிட்டே தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு இவங்க வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் அவங்க யாருமே கேட்கல மீனா. அது மட்டும் இல்லாமல் என்னை வற்புறுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு இப்போது 50 வயசு ஆகும் தெரியுமா? எத்தனை வருஷம், எப்படியும் ஒரு 20 வருஷமானா டிஃப்ரெண்ட் இருக்கும். கல்யாணமும் பண்ணியாச்சு. நானும் ஒரு 6 மாதம் தான் அவங்க கூட வாழ்ந்தேன். அவங்க வந்து ரொம்பவே குடிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுமை பண்ணுவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டுவாங்க. நிறைய வேலை வாங்குவாங்க தெரியுமா? இந்த மாதிரி விவசாயமெல்லாம் பண்ணுவாங்கள்ல, நெல் கேவுருன்னு சொல்லிட்டு அத்தனை வேலையுமே அங்கே செய்யணும். வேலை செஞ்சிட்டுமே நான் நிறைய திட்டு வாங்குவேன். என்னை போட்டு அடிப்பாக தெரியுமா? குடிச்சிட்டு வந்து என்னை எப்படியெல்லாம் அடித்து கொடுமைலாம் படுத்துவாங்க. என்னால் அவங்க கூட வாழவே முடியல. அதுக்கப்புறம் என் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு என் அம்மாக்கிட்டேயும் என் அப்பாக்கிட்டேயும் சொன்னேன். என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நீ வாழ்ந்தாகணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு இருந்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் அவங்களா என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே என்னை துரத்திட்டாங்க. நானும் வாலா வெட்டியாக வந்து வீட்டில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் என் அம்மாவும் என்னை எப்படியெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? நீ இப்படி வாலா வெட்டியாக வந்து உட்காண்ட்ருக்க, உனக்கெல்லாம் எவ சோறு போடுவா, நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், நாங்களே ஒரு வேளை சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, நீ ஒழுங்காக போன இடத்துல வாழாமல் இப்படி வாலா வெட்டியாக வந்து உட்காந்துட்ருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து என் அம்மா எப்படி திட்டுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் சரி எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்ததை மறைச்சி 2ஆம் தரமாக வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போது எத்தனையோ பேர் வந்தாங்க. நான் படிக்கலன்னு சொல்லி தெரிஞ்சதுமே யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் ஒரு ஜோசியர்கிட்ட போனோம். அவர் இன்னும் ஒரு 2 3 வாரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு லைஃப் லாங் கல்யாணமே நடக்காது, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வாலா வெட்டியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா அவசர அவசரமாக அடுத்து நீங்கள் வந்ததுமே உங்கள்கிட்ட எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த
இந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்பிக்கையோடு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எங்கே உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மீனா. இப்படி என் வாழ்க்கையில் நிறைய சொல்லாத கஷ்டமெல்லாம் எத்தனையோ இருந்தது. என் சரவணன் மாமா மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு புருஷனாக கிடைச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி எல்லா உண்மையுமே தெரிஞ்சு இன்றைக்கி நான் வாழா வெட்டியாக தான் நிற்கிறேன் மீனா. மீனா, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத மீனா. எப்படியாவது என்ன சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சிருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சி அக்கா, உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்னக்கா, ஒரு கல்யாணம் நடந்து 2ஆம் தாரமாக சரவணன் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதை எதுவும் ஒரு பெரிய விஷயமாவே நீங்கள் சொல்லாமல் சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கக்கா, மற்ற விஷயம்னா கூட பரவாயில்ல. இந்த கல்யாண விஷயத்த மறைச்சி நான் திரும்பவும் உங்களை சரவணன் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சேன் அப்படின்னா சரவணன் மாமாவுக்கு நான் செய்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். எம்பிட்டு பெரிய விஷயமா இருந்தாலுமே சமாளித்து எப்படியாவது உங்களையும் சரவணன் மாமாவும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு உண்மையை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. என்னை மன்னிச்சிருங்க. நான் இங்கேருந்து போகிறேன். ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே காப்பாற்றணும். எல்லாருமா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. உங்கள் குடும்பத்தால் தான் இப்போது அத்தையும் மாமாவும் அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம மயில் அழுகுறாங்க. மீனா ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ் மீனா, இந்த கல்யாண விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாத மீனா. உன்னை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. தயவு செஞ்சு என்னால் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா ரொம்பவே வேகமாக விறுவிறுப்பாக இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ராஜி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, வந்துட்டிங்களாக்கா? இந்த போலீஸு எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அடிக்கலாம் செய்கிறாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. நீங்கள் சீக்கிரமாக வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, ராஜி நீ கவலைப்படாத ராஜி, இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். எனக்கு மிக பெரிய ரகசியமான ஒரு உண்மைலாம் தெரிஞ்சிருக்கு. அது எல்லாமே வீடியோ ஆதாரமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் போலீஸ்கிட்ட காட்டினேன் அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராஜி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா, ஏய் என்னடி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஃபேக்காக ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்களா? வரதட்சணை கொடுமை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாருமா எப்படி இந்த ஜெயிலை விட்டு போயிடுவீங்கன்னு பார்க்குறேன். உங்களுக்கான தண்டனையை நான் கொடுத்தே ஆக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இப்போது இங்கே ராஜி ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ கோமதி இருந்துட்டு, ராஜி என்ன ராஜி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை மீனாக்கா கிட்ட தான் அத்தை. மீனாக்கா இப்போது வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கான். அதை நம்ம போலீஸ்கிட்ட காட்டணும் அப்படின்னா நம்மளை வெளியே விட்டுடுவாங்களாம் அத்தை அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அத்தை, இவங்க எல்லாம் எப்படி அடிக்கிறாங்கடி. மயில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே. நம்ம யாருக்குமே ஒரு கெட்டது கூட நினச்சதில்லை, செஞ்சதும் கிடையாது. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டோம். மற்றவங்கள்ட்ட ₹1 ஏமாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம மனசால் கூட நினச்சது கிடையாது. ஆனால் நமக்கு அந்த கடவுள் எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு பாருடி அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, இப்போது மீனாக்கா வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மீனா வந்து கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. மீனா வந்ததுமே நம்ம ராஜி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ராஜி அழுகாதம்மா, நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு, யார் அது, இங்கே வந்து பேசுங்க, அவங்கக்கிட்டலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா வந்து போலீஸ்கிட்ட, மேடம் இவங்களெல்லாம் எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ பாட்டுக்கு திடீர்னு வந்த, இவங்க மேலே தப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் நம்பிடணுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துலலாம் வரதட்சணைன்னு சொல்லிட்டு கேட்கவே கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனாலுமே என் அத்தையும் என் மாமனாரும் என் வீட்டில் உள்ள யாருமே வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன இப்படி சொன்னால் நாங்கள் நம்பிடுமா? அதுக்கெல்லாம் சாட்சி எங்க, ஆதாரம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் நான் எல்லா ஆதாரமும் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க.
அதாவது நம்ம மயில் பற்றின எல்லா விஷயமும் தெரியுது. 80 பவுன் போடுறது எல்லாமே கவரிங், 8 பவுன் மட்டும்தான் தங்கம் அப்படின்றத நம்ம மயில் வாயாலேயே எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க இல்லையா? அதை நம்ம மீனாவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை தான் காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம போலீஸுமே கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. என்ன மேடம் இப்போ தெரியுதா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டாங்க. எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என் சரவணன் மாமாவோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. தப்பு பண்ணது எல்லாமே அந்த குடும்பம் தான் மேடம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. ஏன் எங்கள் மாமனார் ஒரு மளிகை கடை வச்சு தான் நடத்துகிறாரு. அதில் ஏதோ 5 10 தான் லாபம் பார்ப்பாரே தவிர மற்றபடி அநியாய விலைக்கு எப்போவுமே மளிகை பொருளை யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஒரு ரூபா கூட இது வரைக்குமே அவர் யாரையுமே ஏமாத்தினது கிடையாது. சொந்தமாக உழைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறின ஆள் மேடம் அவங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே தங்கமானவங்க. எப்போவுமே யாரையுமே கெடுக்க மாட்டாங்க. யாரோட கஷ்டத்துலேயுமே வாழ மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிற குடும்பம் மேடம். வேணா நீங்கள் ஊரில் உள்ள எல்லார்கிட்டையுமே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்ததுமே அவங்கக்கிட்ட காட்டுறாங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அந்த அம்மா வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்துட்டு போனாங்க. இப்போது தப்பு எல்லாமே அந்த அம்மா மேலே தான் இருக்கா? அந்த அம்மாவுக்கு என்ன திமிரா போச்சா? நமக்கு என்ன வேறு வேலையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இதோ இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இன்னும் 2 3 போலீஸ்கிட்ட சொல்லி அந்த குடும்பத்தை அதாவது ஜீப்பில் ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது போலீஸு இங்கே பாக்கியத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் எல்லாருமே நடுங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கி இருந்துட்டு, என்ன நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் தான் ஒரு குடும்பத்து மேலே கேஸை கொடுத்துருக்கோம். அவங்க தான் ஜெயிலுக்கு வந்துட்டாங்களே, நாங்கள் எதுக்காக வரணும்? எல்லாம் வரணும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க. மேடம் இது எஸ்ஐ மேடம் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மாணிக்கம், பாக்கியம், மயிலி இவங்க 3 பேரையுமே இப்போது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இங்கே இது போலீஸ் வந்து என்னம்மா உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாக்கியத்துக்கும் ஒன்றுமே புரியல. என்ன மேடம் என் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இப்போது நான் எதுவுமே என் மனசில் நினைக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னம்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன இந்த குடும்பத்து மேலே வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸை போட்டல, அதெல்லாம் பொய்ன்றது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நீயா 80 பவுன் போகிறேன்னு சொல்லிட்டு 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக போட்டிருக்க, மற்றபடி எல்லாமே கவரிங்காக இருக்குது. இப்படி ஃப்ராடு வேலை பார்த்துட்டு இன்னும் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு அந்த குடும்பத்தை தலகுனியை வச்சுட்டு அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பையனோட வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சியாச்சு. அதோடு மட்டும் விடாமல் அந்த குடும்பத்து மேலே கேஸை போட்டு ஜெயிலுக்கும் தள்ளிட்டு இல்லைம்மா. நீ பெரிய ஆளு தான். இப்போது ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க அவங்க கிடையாது, நீ தானம்மா. வாம்மா உட்கார் வா. உன் மாமியார் வீட்டுக்கு தான் வந்திருக்க. உனக்கு நாங்கள் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கும் அப்படி கை கால்லாம் ஒதுருது, விடங்குது. உடனே மாணிக்கம், பாக்கியம் என்ன பாக்கியம் நம்ம மேலே திருப்பிட்டாங்க. ஐயோ கேஸே கொடுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்துக்கிறோமே. பாக்கியம் அவசரப்பட்டு கேஸை கொடுத்து இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே. எனக்கு சுச்சா வர மாதிரி இருக்குது பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெடன்னு உதறாங்க. மரண பயங்க நம்ம மாணிக்கத்துக்கு. நீலாம் ஆம்பளையா? என்னையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பொம்மை நாட்டி நானே நல்லா தைரியமாக இருக்கேன். உனக்கு என்னையா வந்துச்சு? ஏதாவது பொய்யை சொல்லி சமாளிக்கலான்னு சொல்லிட்டு தெரியல உனக்கு. சுச்சா வருதான் அச்சா வருதான் சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இல்லை பாக்கியம், நீ முன்ன பின்ன நான் போலீஸ் அடியெல்லாம் வாங்கினதில்லை. ஒரு டைமு இது மயிலோட எதிர்த்து வீட்டில் நான் போனேன்ல பணம் திருடுறதுக்காக. அப்போவே போலீஸ் வந்தப்போ நானே நடுங்கிட்டேன். எப்படியோ அவங்க என்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இப்போது ஏதோ மாமியார் வீடு வயிறார சாப்பாடு போகிறனால சொல்கிறாங்க. கறி சாப்பாடா இல்லை அடி சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னையா லூசுத்தனமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்க? நானே இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கள் போலீஸ் இருந்துட்டு, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன ஃப்ராட் வேலை பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா. அது வந்து நாங்கள் எதுக்காகனா என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றணுன்றதுக்காக தான்மா. ஏதோ நாங்கள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்ன தப்பு பண்ணிட்டீங்களா? நீங்கள் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு உங்கள் பொண்ணுக்கு. 2ஆம் தரமாக அந்த குடும்பத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லவும், இப்போ தான் நம்ம கோமதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. கோமதியும் அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. ராஜி என்னடி இதெல்லாம்? நகை விஷயம் இப்போ தெரிய வந்தது. இப்போது ஏதோ கல்யாணம். அப்போது அந்த மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து
2ஆம் தரமாக சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா இந்த ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாத்த, எனக்குமே இப்போ தான் இந்த விஷயம் தெரியுது. மீனாக்கா தான் எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க போல், மயிலக்கா கிட்டேயே போட்டு வாங்கிக்கிறது இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமா பேசிக்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்குமே பயங்கர அதிர்ச்சி. சரவணனுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. உடனே சரவணன் வந்து, பார்த்தீங்களா மேடம், என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாளுங்க இவங்க. தயவு செஞ்சு இவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க. இவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் தான் சொல்ல போனால் கேஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் பண்ணுற தப்பு எல்லாமே இவங்க பண்ணிவிட்டு எங்கள் மேலே கேஸை போட்டிருக்காங்க. இவங்கள உண்டுலன்னு பண்ணணும் மேடம், இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே ஒரு சைனை போட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்பலாம், இவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும், உடனே பாக்கி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், ஏதோ பொய் சொன்னது உண்மைதான், அது தப்பு தான். அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே நாங்கள் இழக்க முடியுமா? இங்கே பாருங்கள், என் பொண்ணு அந்த குடும்பத்தில் போயிட்டு வாழணும், அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தா உங்களுக்கும் புண்ணியமாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து போலீஸோட மனசவே கரைக்க பார்க்கவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, அது நல்லவங்களுக்கு செஞ்சால் புண்ணியம் தான் கிடைக்கும், ஆனால் நீங்கள் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் சாதகமாக நிற்க முடியாது. நேர்மையும் உண்மையும் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நாங்கள் பேசுவோம். என்ன எங்களவே மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன். நீங்கள் 3 பேரும் ஜெயிலுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. போச்சு, ஒட்டு மொத்தமாக என் வாழ்க்கையே போச்சு. உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி என்ன செருப்பாலும் அடிக்கணும். முதல்ல நான் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் உங்கள் 2 பேருக்கும் பிள்ளையாக வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அழுகுறாங்க. இப்போது சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை. சீக்கிரமாகவே டிவோர்ஸ் வாங்குறேன். நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன். நீங்கள் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிப்பீங்கடி. கண்டிப்பாக அந்த கடவுளாக பார்த்து எல்லா தண்டனையுமே உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மயில்கிட்ட சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி வராங்க. இப்போது மீனா கிட்ட நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க, ஹே எப்படி நீ இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை முள்ளால் தானே எடுக்கணும், அதனால தான் மயிலாக்கா கிட்டே போயிட்டு பேசி போட்டு வாங்கினேன். அதை அவங்க பேச எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்னு வந்துட்டால் அவங்க ஆதாரம் சாட்சின்னு அதுதான் கேட்பாங்க. நம்ம வாயில் சொல்கிறது எதுவுமே இங்கே செல்லுபடி ஆகாத அத்தை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உனக்கு உண்மையாகவே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குடி. நீ மட்டும் இல்லைனா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருப்போம். இந்த பாக்கியமும் அந்த மயிலும் எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு பொய்யான கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டாங்களேடி. எப்படியோ நீ மட்டும் இல்லைனா அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு வராங்க. ஒரே விஷயம் தாண்டி, என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடி. ஒரு பருக்க சோறு கூட உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.